இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்குள்ள ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கணும், ஒரு ஆணும் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சட்டப்படி ஒரு குறிப்பிட்ட வயது கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் சிலர் வந்துட்டு கல்யாணத்தை கொஞ்சம் தள்ளி போட்டுட்டு எனக்கு வந்து கொஞ்சம் லைஃப்ல அச்சீவ் பண்ணணும், நான் இந்த ஒரு ஏஜ்ல கல்யாணம் பண்ணிக்கிறேனே அப்படின்ற மாதிரி நிறைய காரணங்களுக்காக கல்யாணத்தை வந்து தள்ளி போட்டு வேற ஒரு எக்ஸ்ட்ரீம் வயசுல வந்துட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கல்யாணம் எப்பனாலும் பண்ணிக்கலாம். ஆனா குழந்தை உண்டாகிறது அப்படின்னு வரும்பொழுது சயின்டிபிக்கலி ஒரு ஆண் எந்த வயதுல தந்தையானா சரி அப்படின்னு வந்து ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்க. சோ 35 வயசுக்கு மேல வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், 35 வயசுக்கு மேல தந்தையாயிக்கலாம் அப்படின்னு யாராவது நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா 35 வயதுக்கு அதிகமா இருக்கிற ஆண்களுடைய விந்தணுடைய செயல்பாடு ரொம்ப கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் தான் அதனுடைய வீரியம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். சரி, அப்படி ரொம்ப கம்மியானா என்ன, எப்படியும் குழந்தை பிறக்கும்ல, குழந்தை உண்டாகும்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உண்டாகும். ஆனா அந்த குழந்தையுடைய ஹெல்த் வந்துட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, ஏதாவது நரம்பியல் பிரச்சனை வரும்,